நீங்க நம்ம வந்து கதம்ப சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்சிருக்கேன். 1 கப் அதில் வந்துட்டு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1.5 கப் அதில் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கதம்ப சாதம் செய்யலாம். நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வந்து கடுகு, 2 வெந்தயம், 2 ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதில் 10 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். இதில் 3 காஞ்ச மிளகா, 3 வரமிளகா சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் நீல வாக்கில் அரிசி சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தாட்டி அப்புறம் சேர்த்துக்கலாம். இது கூட காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இது கூட ஊற வச்ச மொச்சக்கட்டையும் சேர்த்துக்கோங்க. கருப்பு முக்கடலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி எடுத்துருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு வந்துட்டு அரிசியும் பருப்பு சேர்ந்து நீங்கள் கலந்துக்கணும். அதுக்கு வந்துட்டு 1 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன கோழிக்கூடு சைஸ் வந்து புளி கரைச்சி தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கப் ஊற்றிருக்கேன். இதையும் சேர்த்து அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க 3 விசில் வச்சு நல்லா ப்ரெஷர்லாம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு எடுங்க. பாருங்க சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. நல்லா அதை கிளறி விடணும். இதில் வந்துட்டு மறுபடியும் நல்லா கொத்தமல்லி வந்து கூடவே நல்லா நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்க தான் உங்கள் விருப்பம் தான். நெய் சேர்த்துக்கோங்க. கிளறிங்கன்னா நல்லா குழவா வந்துடும். இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு குழவா வந்துடும். அதனால சூப்பராக நம்மளுக்கு கதம்ப சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு.